திருச்சியா இல்ல ஊட்டியானே கொஞ்சம் கூட தெரியலையேப்பா. எப்பயும் போல நம்ம வேலைக்கு கிளம்பிட்டோம். என்னைக்குன்னு பார்த்து செம்ம மழை, ரோடு ஃபுல்லா தண்ணி, நாங்க நினைச்சி எப்பா. ஆனா பரவாயில்லப்பா, இந்த கிளைமேட் வந்து திருச்சிக்கு சூப்பரா இருக்கு. குளிரா எதம்மா. அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்படியே அந்த கிளைமேட்டை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பஸ் வந்துடுச்சு. நம்ம பஸ் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம பஸ்ஸை ஏறிட்டோம். ஏறி கொஞ்ச நேரத்துலயே நம்ம வந்துட்டு கம்பெனிக்கு போயிட்டோம். அங்க கம்பெனி போன வாட்டி தான் கொஞ்சம் பரவாயில்ல, குளிர் அடைஞ்சிச்சு. ஆனா நான் செம்மையா நினைச்சிட்டேங்க. இது சிக்கன் ரைஸா? அட ஆமா. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே நமக்கு செம்ம பசி. நமக்குன்னு ஒரு கடை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். அப்ப மாஸ்டர் பார்த்தாரு பாருங்க, கடைசி ரைஸா இருக்கும் போல. அப்ப கூட பரவாயில்ல, கடையில கொஞ்சம் கூட்டமா தான் இருந்துச்சு. நம்ம கடைக்கு போன ஒன்னு பத்தினே இலை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆயில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆஃப் ஆயில் கொஞ்சம் டேஸ்ட் ஓகே தான். அதுக்கப்புறம் பரோட்டா சாப்பிட்டு டேரக்டா நம்ம சிக்கன் ரைஸ்க்கு போயிட்டோம். சிக்கன் ரைஸ் டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இல்ல கேம்பா டீல்ஸ் பண்ணா நம்மளும் போல. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லா. கேம்பா பயலுக்கலாம். இப்போ வந்து கேம்போட பவர் என்னன்னு நம்ம பார்க்கணும். கேம்பா பவர் இதுதான். கேம்போட பவர் பார்த்துக்கலாம். நைட் டைம்ல இப்படி ஒரு கடை இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பும்போது தான் இந்த அண்ணாவோட கடையை பார்த்தோம். குளிருக்கு எதமா சூடா காரமா நமக்கு இந்த அண்ணாவோட சுண்டில் கிடைச்சிச்சு. அண்ணா பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட செம்ம ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே நாமளும் அந்த அண்ணா கிட்ட செம்ம ஜாலியா பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த அண்ணாவோட சுண்டல ஒண்ணு கேட்டோன்னு பரவாயில்லப்பா டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அடுத்த என்னைக்கும் இவ்வளவு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. நம்ம எங்க போறோம்னா பையடிக்க போறோம். பையடிக்க கிளம்பி நம்ம டக்குனு நூல்கண்டு கடைக்கு வந்துட்டோம். வந்த உடனே கடையில வந்துட்டு நூல்கண்டுலாம் சொல்லி தேட ஆரம்பிச்சோம். தேடி பார்த்தா கரெக்டா நமக்கு தேவையான கடை கிடைச்சிச்சு. வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்பதான் நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போறோம். அதுதான் நம்ம திருச்சியில இருக்கிற ஃபேமஸான கடை. என்னன்னா 30 ரூபா பிரியாணி கடை. இங்க மட்டும்தான் திருச்சியில 30 ரூபாய் பிரியாணி கிடைக்கும். அப்படியே நம்ம அடிச்சு பிடிச்சி ஒரு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.